வா கரடி முடியா ஏ கச்சா இங்கே என்ன தனி அரிசி பறக்குறீங்களா? நடக்க முடியாங்க. ரெண்டு இலையை பறக்குங்கடா, எங்கடா வரீங்க? நீ ஈச்ச மரத்தை இலை தாண்டி கீழே விழுந்துக்கு அதை பார்க்குறேன். நடந்துகிட்டே திடுறாங்க ஒரு கரங்க இதாண்டி பச்சை உங்களுக்கு எங்கிட்ட அங்கிட்டு வரீங்க? எங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பச்சை இலை கூட அம்மாக்குள்ள இல்லை. இந்த இலையாவது பிறக்குங்க. வரைக்கும் ஒரு வேணாமா? வரைக்கிட்டு நனைய கட்டு வா முடியவா வா வா மேலே ஏறாத, கீழே வலிக்கு விழுந்துருவீங்க. வா முடியவா வா முடியாதா முடி நட அழிக்க விழ போகிற ஓடி. மழை நம்மளை ஏமாத்திருச்சுக்க. மழை சரியாக வரல. அன்றைக்கி சாரோட போனதோட சரி. சுற்றி இருக்க ஏரியாவில் கூட இந்த அளவுக்கு மழை இல்லை. இந்த வட்டம் கோடை மழை ரொம்ப கவுத்திருச்சு. அதனால தான் விற்பனை வீடியோ போட்டிருக்கேன். கால் பண்ணி கேட்குறவங்க கேட்டுங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். சீமக்கரில் இலையை கடிச்சு சாயந்தரம் அதை தாங்கி கடிக்கிறாங்க. மற்ற எதுவுமே இல்லைங்க. ஒன்று பசப்பில்லை தரையை பாருங்கள், அப்படியே இதாக போச்சு. அடுத்த மாதம் வரைக்கும் இது கூட இருக்குமா தெரியல. மண் அப்படியே தெரிய போகுது. இல்லைங்கடா, ஒரு சின்ன மரங்கனங்கனே எரிஞ்சு தட்டி விட்றேன். அதில் தான் நெத்து கொஞ்சம் கிடஞ்சி டார்க்கவர் இதில் தான் கொஞ்சம் இருக்குது. இதை வேண்டாம் தட்டி விட்றேன் திண்டுக்குனாலா. இல்லைங்க வரட்டும், மற்ற ஆளுக்கு வரட்டும். முடியப்பா எல்லாம் முள்ளுக்குள்ளே தான் தட்டி விட்டு அப்படியே போகுது. சும்மா 1 2 தான் இருக்குது. அதில் எங்கே விழுக்குதான்னு தெரில. முள்ளுக்குள்ளே தான் விழுந்து வச்சு போய் கருப்பிட்டே ஒன்று போட்டு அமுக்குறாங்களா மாற்றி ஒன்று உள்ளே முளைஞ்சி எடுக்கிறாங்க. சரிப்பா அடா கருவச்சி மனே, இவன் தான் கருவச்சி மகன். ரொம்ப நாள் வீட்டில் கிடந்தியா, பொழைக்க மாட்டேன்னு நினச்சி பொழைச்சி என்ன கிட்ட அவனை எல்லோரும் முட்டுறாங்க. உனக்கு எடுத்து கொடுக்குறேன். உன் கூட இருந்த திரிசாம செத்து போயிட்டியான். அது போக நம்ம வரைக்கும் செத்து போயிட்டியா. ஒருத்தன் தான் பொழைச்சவேன். இன்னொரு சொல்லி போய் சண்டை விட முடியல. அவங்க கூட அவங்க எங்கடா பட போகிறாங்க. சரி வாங்க அடுத்த மரத்துக்கு போவோம். சரி வாங்க போவோம். நெத்து கூட இல்லைங்க. நெத்தாக இருந்தாலும் 2 நெத்தை தண்ணி விட்டு தண்ணி குடிப்போம். மழை வெஞ்சதானே மரத்தில் தண்ணி நெத்து பிடிக்க போகுது. எதுவுமே இல்லை. நெத்து இருந்தால் நல்லா வரலாம். பக்கத்தூருக்கு படைய இருக்கணும். அதான் இப்போ அடுத்த பிளான். என்ன விளைச்சிங்கெல்லாம் பொறுமையானடா. இப்போ தான் கால் நல்லா ஊன்ற வேற. இங்கெங்கே மரத்துக்கு திடுறீங்களா? எங்கடா வரிக்குதில் ஒரு குரூப் அங்கே போயிட்டாங்களா? அந்த போயிட்டாங்க வருங்க. அத்தாடி அத்தா என்ன இந்த மரத்தில் எதுவுமே இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லையே. என்னடா செய்ய போகிறோம்? வாங்கடா. அத்தாடி அத்தா இந்த ஓட்டை விட்றாங்களே. இவங்க ஒரு ஓட்டத்தில் ஓட முடியாது. புள்ளிமானே ஓட்டத்தை போய் பண்ண மரம் எல்லாமே இந்த மரத்தை பிடிக்க. இந்த மரத்தில் கொஞ்சம் கிடக்குங்க. ஓடு ஏதாவது விழுந்தாலும் தட்டி விட்றேன். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றா வந்தாலும் தட்டி விடுவேன். நீ ஆள் அவைவன் புத்தி இல்லை. பாபி என்ன பாபி அங்கிட்ட எதுக்கு போனேன்? அந்த வர சிலுக்கெல்லாம் எடுத்துட்டா. ஒன்று கிடச்சினா புளிய மரம் ஒன்றா கிடைக்கலையா? எல்லோரும் வானத்தை பாருங்கடா. ஏன்னா 8 அளவுக்கு தட்டி விட்டு இன்னும் உச்சியில் இல்லைங்க. காத்தடி கீழே விழுந்துருச்சு. நஸ்கைப்பாலே அந்த மரத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? நீ இங்கிட்டு வந்துடுனா 2 நேரத்தை தின்றுருப்ப. நீ ஏன் போகிறேன்? நீ எடுக்கிற முடிவில் ஏட்டிக்க முடியாதான் இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற? ஏன் பேச்சை கேட்க மாட்டியா? ஏன் ஓனர் பேச்சை கேட்க மாட்டேன்ற? அந்த மரத்துக்கு போ. வருவீங்களா 2ஆவது தின்ட்டாங்க. வாங்கடா நடைய கட்டுறா வாங்கடா. கொஞ்சம் போய் 2 தித்தி பூவாவது கடிப்போம். அந்த இலையை காஞ்ச இலையை கருத்து. ரொம்ப சோகமாக இருக்கா? லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா? எடுத்துக்க. சண்டை விடாமல் எடுத்துக்க. எல்லாத்தையும் கிடைக்கும். எங்கிட்ட இந்த மரத்தில் கிடச்சி சண்டை விடாமல் எடுத்துக்க. எது நல்ல நெத்து கட்ட நெத்து பார்க்காதீங்க. எல்லா நெத்தும் இப்போதைக்கு நல்ல நெத்து தான். சண்டை விடாமல் எனக்கு தெரிஞ்சு நிறைய நெத்து தட்டி விட்டுங்க. எங்கிட்ட இந்த புண்ணியமாக இந்த மரத்துலையாவது நிறைய நெத்து இருக்குப்பா. எங்கிட்ட வாங்க போமையும். இப்போ ஒரு 3 செகண்ட் வீடியோ பார்த்தீங்களா? அது ஓடுனது என்னன்னு கேட்டிங்கன்னா நரி தாங்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நரி வேறு. அது எங்கிட்ட போயிடுச்சு நினைக்கிறேன். இந்த 2 நரி நல்லா வெடிப்பாக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களாப்பா. முதல் சின்னதாக இருந்துச்சுக்க. நம்ம செவலப்பாண்டியோட சின்னதாக இருந்துச்சு. இப்போ செவலப்பாண்டி இதில் இருக்குது. குட்டியை பிடிச்சி பழகுச்சுன்னா அதே பழக்கத்துக்கு வந்துடும். நாய்கிட்ட தப்பிச்சு நரிக்கிட்ட தப்பிச்சு எப்படித்தான் அந்த பிஸ்னஸ் ஓட்ட போகிறோம்? ஏற்கனவே மழை வெயிலுன்ட்டு ஒரு பக்கம் பிரச்சனை. இதில் வேறு இந்த நரி பிரச்சனை. அந்த வயக்காடு பக்கம் தான் இங்கிட்ட தான் வைக்கிறோம். அந்த இடத்துல அந்த தண்ணி வடிஞ்சு புல் கொஞ்சம் பசப்படிக்குது. அதைத்தான் தின்ன விட்டுக்கிருக்கேன். அந்த இடத்துல வந்து குழுக்குழுன்னு வந்து படுத்து கிடக்குங்க. இன்றைக்கி அந்த நரி எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. நேற்று பிடித்தா விரட்டி ஓடிட்டா. சுப்புத்தாய் ஒரு பக்கம் ஓடிட்டா. நண்டு வீட்டுக்கு ஓடிப்பிட்டா. வீட்டில் ஃபோன் அடித்தா. அப்புறம் நண்டு வீட்டுக்கு வந்தானாங்க. நல்லா விரட்டிச்சா என்ன செஞ்சு தெரிலங்க. இன்றைக்கி அங்கிட்ட தான் வந்திருக்கேன். உஷாராக இருக்கணும். இந்த முள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன குட்டிகளை தான் அட்டாக் பண்ணுது. இந்த பரவாயில்ல பூச்சி மகை இந்த மாதிரி தான். பெரிய ஆடுகளை கூட தொடாது. ஆனால் இருந்தாலும் நம்ம சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நாய் மாதிரி கற்றுனா தான் ஓடி போயிடும். நேற்று இங்கே தாங்க பார்த்தேன். அப்படியே இதுக்குள்ளே விழுந்து அடித்து ஓடிச்சுங்க. நல்லா இந்த முள்ளுக்குள்ளேயே படுத்துக்கிட்டே கிடக்கு. நரிப்பாய உள்ள பசங்க அந்த பச்சைக்கு வந்துடுறாங்க. இந்த தண்ணி வடிஞ்சு வருது நெல்லுக்கிட்ட. இதிலே மேயானே அசந்து எங்கிட்டோ உஷாராக தாங்க இருக்கணும். ஜூலியம்மா நீ மட்டும் எங்கிட்ட இருந்து அங்கிட்டு வந்த கூட்டத்தை விட்டியா? நீ எப்படி ஆள் பார்த்து போ. நீரெல்லாம் நரி இருக்கே தொலைகு நல்லா மேய்ச்சிக்குங்க. இந்த பச்சை கிடைக்காமத்தே அலைஞ்சிக்கு இருக்கும். நல்லா தின்னுங்க. இந்த திண்டாலே போதும். அந்த மரத்துக்கு ஓடுற சொல்லி தானே ஆகக்கூடாது. நல்லா பச்சை கிடக்குங்க. மெயிராடு தான் 2 மேயுது. பெருசா எவன் நெல்லுக்கிட்ட மேய்ஞ்சிறாங்கடா. நெல்லை மட்டும் மேயாதீங்க. அந்த பச்சையாக இருக்கிற நாளத்தட்டையை கூட தின்னலாம் போல். வேறு எதுவும் இந்த தரையில் தான் நல்லா இந்த அருகு கிடக்கு. சூப்பராக இருக்குது. நேற்று பயவுள்ள இவ மாட்ட தெரிஞ்சா நரிக்கிட்ட தப்பிச்சுட்டு அவள் அடுத்து அங்கே மேய்ச்சிக்கிருக்கா. அது பம்பிக்கிட்டே வந்துக்கிருக்கு. இப்போ அசால்ட்டாக மேய்ச்சிக்கிருக்கா. பூச்சி மகளே நல்லா தெரிஞ்சு அப்படியே தான் கப்பக்குன்னு தலையை பிடிச்சி கவி தூக்கிட்டு போயிருக்க முடியே. தப்பிச்சிட்டேன் நீயே. பேசாமல் அந்த நாளத்தட்டையை அறுத்து
நைட்டு துண்டு துண்டாக நறுக்கி போகலாம் போல ஆட்டுக்கு. இன்னும் சொன்னால் இருக்கும் தின்றாங்க, வேறு வழி இல்லை. பஞ்சத்துக்கு இதெல்லாம் பச்சை அப்படியே தங்கமாக இருக்கும். இந்த நெல் இருக்க வரைக்கும் தான் இந்த இடம் வந்தால் இது வரைக்கும் பச்சை. நெல் அறுத்த பின்னாடி இருக்குது இதுவும் காஞ்சி போவோம். அதுக்கப்புறம் எங்கிட்டு சுற்றுவீங்கன்னு பார்ப்போம். மறுபடியும் பனி விழுக ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா வெம்பா பாயுதுங்க. சுற்றி இருக்குது எந்த மழையும் ஒன்றும் தெரியலுங்க. இதனால் மழை டயத்தில் ஒரு வாரத்தில் நல்லா பனி விழுகாமல் இருந்துச்சு. மறுபடியும் பனி விழுக ஆரம்பிச்சிச்சு. பனி விழுந்தால் மழை கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். சரி, ஒரு வாரம் கழித்து பனி விழுந்தால் கொஞ்சம் சுற்றி ஏரியாவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் விழுக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் பார்ப்போம் அடுத்து பங்குனி ஏதாவது இருக்காண்டு. ஏலியன் காதப்பர் எங்கே போயிட்டு வந்தேன் வரைக்கும் நெத்து வரக்க வேம்ப வராமல் வந்துட்டாங்க. ஒரு அந்த புல்லை பரப்புள்ள மேய்ஞ்சிக்கு தான் பறந்துக்கு வந்துட்டாங்க. இங்கே கருவச்சி மானே தொன்றா அவங்களாம் எடுத்து போயிடுவாங்க. கூட்டத்தில் சண்டை போட தின்னமில்ல பயவில்லை. போத கூட பரவாயில்ல. அதுக்கு என்னடா போத நம்ம கரடியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம கரடி அதில் இருப்பா. இப்போ மக சிட்டுக்குருவி, நம்ம ஜூலி அம்மா, சுப்புத்தாயி, பெண் குயின், இரட்டை சொல்லி எல்லாரும் இருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாமே. என்ன செய்ய, மழை பெய்யலாம் பஞ்சத்துக்கு இதெல்லாம் நடக்கும்னு என்னைக்காவது நடக்கும் நான் நினச்சி பார்த்தேன். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரில. இருந்தாலும் என்ன செய்ய, அப்படி கூண்டை விட்டு கிளிகள் பறக்க போகுது. என்னென்னா அவன் என்கிட்ட இங்கே நம்மக்கிட்டே இருந்தால் பட்னியாக கடந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வேறு எங்கிட்ட இருந்தாலும் என்கிட்ட நல்லா இருப்பாங்க. எங்கிட்ட இருக்க மழை பெய்ய வரைக்கும் ஒன்றும் கதையாகாதுங்க. சிறுக இது ஒரு பேட்ச், அடுத்த ஒரு பேட்ச் வரும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சில் யாரெல்லாம் இருக்க போகிறான்ட்டு எனக்கு பிடித்தா தெரியும். அது வீடியோ போடுறேன். இதுலேருந்தே தெரியும் ஏன் நம்ம ஆடுகளை விற்கிறோம்டா. பஞ்சம், மழை தண்ணி இருந்தால் தாங்க எதுவுமே நம்ம கரெக்டாக பண்ண முடியும். விவசாயம் சரி, ஆடு மாடும் சரி, எதுவும் சரி, மழை தண்ணி இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த கூட்டத்தில் நம்ம நீசாவும் இருப்பா. என்ன செய்ய, நீசாவும் சேல்ஸ் பண்ண வேண்டிய எவ்வளோ கொடியாடு கிராஸு. யாருனாலும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பல்லு கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நானும் பல்ல பிடிச்சே பார்க்கல. வாஸ்கைப்பெல்லாம் அங்கிட்டு போவோம். சரியே ரெட்ட சொல்லி சின்ன பிள்ளையில எப்படி இருப்பா, அப்படியே காதை கடிச்சிக்கிட்டே இருப்பா. சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சந்தையிலேருந்து வாங்கிட்டு இருப்பா, துருன்னு விளாண்டுக்கிட்டே இருப்பா. இப்படியும் கூட இன்னொரு குட்டி அந்த வெள்ளை மண்டையாக இருப்பான், நல்லா ஜாலியாகத்தே இருப்பா. அப்போ வந்த டயத்துலாம் மேட்சா செம்மையாக இருந்துச்சு. கம்மாக்குள்ளே பஞ்சம் இல்லை, அப்படி ஒரு மேட்சாக கிடச்சி. வயக்காடெலாம் பார்த்தீங்கன்னா கோரப்புள்ளி இடுப்பு அளவு இருந்துச்சு. இது நம்ம பண்ண மரம் புளிய மரம்லாம் பிறக்க டயத்துலாம் பையன் இவங்க வர டயத்தில் ஒன்றும் தெரியல. நம்ம கெடா பையன் வந்ததுலேருந்து ஒரு பச்சையே பார்க்கல. அவை பார்த்தா நேரமோ என்னடே தெரியல. ஏண்டா நீ வர்ற டயத்துலேருந்து நம்ம மேட்செல்லாம் இல்லாமல் போச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தியா இன்னொரு மாப்பிள்ள கொம்பே இருக்க வரைக்கும்லாம் மேட்ச் நல்லா இருந்துச்சு. கொம்பே இருக்க டயத்தில் மேட்சை தெரியாதா, அதுவும் சொல்ல நல்லா முடிச்சதுக்கு செம்மையாக இருந்துச்சுக்க. அவங்க நாட்டுக்காரர்களே எக்க போட்டுருப்பாங்க. கீழே தரம் வச்சே மய மாட்டாங்க. அப்படி புல்லு இருந்தாலும் வெறுத்தாங்க. அப்படியே பச்சை புல்லை கண்டாலே வெறுத்து காஞ்ச புல்லை தின்னாங்க. இவங்களுக்கு பஞ்சமாக போச்சு. இந்த கூட்டத்தில் நம்ம கருப்பட்டியே இருந்திருப்பா. கருப்பட்டியில் நல்லா நம்ம கச்சா வறுக்கம், பால் வறுக்கம் தான். இந்த என்ன செய்ய, இருக்க ரொம்ப ஒடுங்கிடும். இந்த மாதிரிலாம் நல்லா வளர்ப்பு குட்டிக்கு இருக்கா, நல்லா மூலி குட்டி பய உள்ள சரியான இவ கூட இருந்தால் ரோஸை விற்றுட்டோம். தாண்ட நாட்டுக்காய் உள்ளே கிடக்கு வர்றா, எடுத்துட்டிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் காய் நல்லா சத்து. நீ முந்த மாட்டேன்ற என்ன, அவங்க எப்படி விறக்கி எடுத்து போடுறாங்க. தேடி எடுக்கலாம். கரண்டிலாம் ஃபஸ்ட்டு எங்கடா நீ முட்டு வர்ற, உங்கள் மம்மி ஸ்கைப்பாலக்கானா இல்லை பாண்டியா விட்டு வந்துட்டாளா, இல்லை அவளை விட்டு ஒன்றை விட்டு ஓயிட்டாளா? அவங்ககிட்ட கலவானத்தனம் பண்ணிப்பா. அவங்க அம்மா மாதிரியே வராம்பாரு, அப்படியே கலவானத்தனம் பண்ணிக்கிட்டு. என்னங்க இன்றைக்கி அதிசயமாக உப்பு காற்று அடிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை நாள் இந்த கிழக்காற்று வடகாற்று அடித்து உசுறு எடுத்துச்சு. உப்பு காற்று அடித்தா கரு கொடுடுவாங்க. அப்படி ஏதாவது மாற்றங்கள் வந்தால் நல்லா மேகமாக தாங்க இருக்குது. பாப்பா இல்லை சும்மா இருக்கா இல்லை ஏமாத்த போப்பா தான் தெரில. நல்லா மேகம் கூடிருச்சுங்க. அப்படியே கொஞ்சமாக இருந்துச்சு, மேகம் நல்லா ஏறிடுச்சுங்க. நேற்று இந்த அளவுலாம் இல்லை. இப்படி மேகம் இருந்தால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் வரலாம். அப்படியே நம்மளை ஏமாத்த போதான் தெரில. பாருங்க, அவள் பெத்த பிள்ளையே அவளே முட்டுறா பசிக்காக. குட்டியம்மா வருது, இந்த பக்கம் இருக்குது அம்மா, இது பிள்ளை ஏற்று முட்டுருச்சு. அவங்க வேறு இருக்கிறதெல்லாம் முட்டுறா. குட்டியம்மாவை ஏற்று முட்ட முடியல. இதில் என்ன இருக்குது, இந்த குப்பையில் 2-3 பழைய மாலை இருக்குங்க. அதைத்தான் தின்றாங்களே, என்னத்தை தின்றாங்க இல்லை, வாழை இலையத்தையும் திங்கிறாங்களே காஞ்ச இலையை. இதில் என்னடா இருக்குது, வாங்கடா வீடு போங்கடா. ஏதாவது ஒரு இலையை பறக்கிட்டு நடங்க கிளம்புங்க. ஸ்கைப்பால் கிளம்பிட்டு அன்றைக்கி அவள் தான் முதலாக இருக்கா. தண்ணி தாக எடுத்துருச்சு போல. நடைய கட்டு வாரு வீட்டுக்கு போட்டத்தில் தான் வாரு பிரித்து மெய்கிறாங்க. இன்ன வரைக்கும் வங்கோலையாக ஓடினாங்க. வாங்கடா போகும்படா. இப்போ தாங்க வெயில் நல்லா அடிக்குதுங்க. இன்ன வரைக்கும் வெயில் அடிக்கலை. தண்ணி குடிக்கிறது நல்லா தண்ணி குடிப்பேன். தண்ணி தாங்க நீங்கள் வகுத்த நப்பிக்கு இருக்கும். தண்ணியை வச்சு தான் பொழுது ஓடிக்கிருக்கு. 2 கம்மம் கூட அது இது மாற்றி ஊற்றுறோம். கடைசியில் 2 பேர் யார், பூச்சி மோனை நண்டு மோனை. வாங்க இன்ன வரைக்கும் எங்கே போனீங்க? நல்லா ஊர் சுற்றிட்டு வரீங்க நீங்கள். இப்பயே நல்லா ஊர் சுற்றுறேன். அந்த நல்லா ஊர் சுற்றி பழகிறது. குப்பையில் என்னடா இருக்குது, போகும்போது ஒரு பிறக்கு வரும்போது ஒரு பிறக்கு. வேப்பலையத்தை பிறக்குறீங்களா? சரி வாங்க போவோம். ரொம்ப தூரம்லாம் போவேண்ணா, நீ கொஞ்சம் மடக்கி போடுவோம். நம்ம நடுத்தருந்தாண்ட காலையிலையும் மேட்சில் கூட்டுக்கொள்ள, இப்பயும் கூட்டுக்கொள்ள. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, குட்டி ஓட்டத்துலேருந்து அவங்க அப்படி சொன்னபடி கேட்க மாட்றாங்க. அவள் இஷ்டத்துக்கு ஓடுறா, பசிக்கு அதுக்கும் அவளை சொல்லி குத்த முடியல.
எங்கெங்கேயோ போய் அவார்டுக்கு இந்த கடைசியாக ஒரு தடவை ஒரு மரத்துக்கிட்ட நெத்து தட்டி விட்டோம் பாரு, ஒரு வெண்டி செடி வீட்டில் அந்த ஏரியா பக்கம் போயிட்டா நான் 2 நாள் 2 தடவை தப்பிச்சிட்டா. அதனால தான் பையன் இங்கே லீவ் கொடுத்தாச்சு. அவளை வச்சு மேய்க்க முடியாது, இவங்கள பார்க்கவா அவளை பார்க்க முடியாது, விட்டேன் லீவு. அதே மாதிரி தான் கைப்பால் ஈண்டதுக்கப்புறம் வேலையை காட்டிடுவா. இவளை என்ன ஒரு 10-15 நாளில் வீட்டில் விட்டுறணும். ஈண்டதுக்கப்புறம் சத்தியமாக அவளை கொடுக்கக்கூடாது. வந்தால் அப்படித்தான் நம்மளை கொண்டுருவா. ரொம்ப அப்படி ஓடிக்கிட்டுனா கதையாகாது. மணி 4 மேய பாருங்க, இந்த கிராய் தான் கடிக்குன்னு வந்து போயிட்டு வந்தாலும். என்னங்க அப்பா தான் போகும்போது ஒரு 1 மணிக்கு மேகம் நல்லா இருந்துச்சு. நான் கேட்டால் ஆகா மழை வரப்போன்னு நினச்சேன். இப்போ ஒன்றும் பார்க்க இருக்கிற மேகமில் காணாமல் போச்சு, அதுக்குள்ளே ஓடி போச்சா. சரி இன்றைக்கி மழை பெஞ்சு நம்பிக்கையில் இருந்தா இப்படியே ஆகி போச்சே. ஆனால் நேற்று நைட்டு இங்கிட்டு மேற்கு எந்த ஏரியான்னு தெரியல, சரியான மழைங்க. இட்டி மில்லுது சத்தம் செம்மையாக கிடச்சுங்க. எந்த ஏரியான்னு தெரில, செம்ம மழை. பாவம் அவங்கள பொழைச்சிட்டு போட்டும். பிறக்க இந்த பயவில் கருவாச்சி மட்டும் பிறக்க மாட்டேன் பயந்துக்கிட்டு. அவனுக்கு 2-3 கொடுத்தாலே போகுது. 3 நெத்துண்டானே அவனுக்கு வெறுத்து போகுதுங்க. இந்தரா இந்தரா எடுத்துக்கிறா. கரெக்டு எப்படி பிறக்கிறா அவரு. இந்த தட்டி விட்டா கருவாச்சி யாரையும் முட்டக்கூடாது. படுறா மாயக்கா முட்டாயிடா. விடு கோப்படாத. நான் அவ்வளோதான் வாங்க. ஓ எத்தாடி அத்தா சரியான கோ எடுத்து போட்டு முட்டியா மத்தியா நண்டு மகன். டே பெரிய லைட்டு அழுனே என்ன உனக்கு போதுமா? வெறுத்துருச்சு அதுக்குள்ளே நிறைய நெத்துன்ட்டியா. வாரு உம்மச்சி மகனே வெள்ளை மண்டை 3 என்கிட்ட இது உசுறு பழைக்க ஒரு நெத்தங்கிட்ட காட்டை போட்டுருச்சு. என்கிட்ட தேடி பிடிச்ச சிட்டுக்குருவி ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. பரவாயில்ல மற்றாலும் தேடி கண்டுபிடிச்சாங்க, நிறைய கிடக்கு. இருக்கிற அளவுக்கு தட்டி விட்டேன் அவ்வளோதான். போது வாங்க நல்லா திண்டுக்க. இதை திண்டு 2 கராயை கடிப்பாங்க, தண்ணியாக குடிக்க. அப்படியே அரைப்பட்டியும் பொழுது ஓடிக்கிருக்குங்க. ஏலியன் என்ன உனக்கு கிடைக்கலையா? என்ன ஏலியன் ஏலியன் அவெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஜப்பானே. பாரு என்ன வேகத்தில் விட்றாங்க. உள்ளே நிறைய படுத்துறாமடா இருந்துச்சு ஓடிடாமடா பண்ணிக்கின்னு. நீங்கள் ஓடுற ஓடத்தில் நாய் நினச்சி ஓடிடாமா. என்ன வேகத்தில் விழுந்தடிச்சு போகிறாங்க. வாங்க நீங்களும் கடைசி வரீங்க, நீ பொறுமையாக வா. 2 சொல்லி நீலாம் கூடுதல் சிக்குனே அப்படித்தான் நசிக்கிடுவாங்க. இந்த ஊர்னிக்கிட்டு தாங்க எங்கிட்ட 2 துத்தி இருக்குது, அதில் 2-3 பூவு அது இது இருக்குது. எத்தான் கடிச்சு பொழுது ஓடிக்கிருக்கு. அதனால் 2 கொடி இருக்குது. எங்கிட்ட பரவாயில்ல வச்சு ஓட்டிடலாம். சீமக்கரில் எடுத்து அங்கே கண்டுபிடிச்சாங்கப்பா. எங்கிட்ட மாப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சாங்க. அந்த சீசன் நான் வரல, இன்னும் 1 மாதம் ஆகும். இப்போ தான் பூ பூத்துருக்கு. அடுத்த மாதம் கன்ஃபார்ம் வந்துடும் சீமக்கரவில் இனத்து. ஆனால் மரம் இல்லை இந்த வட்டம். போது ராசாத்திகளா நடந்து எனக்கு கால் வலிக்குது மேய்ங்க. நீ இப்படியே இன்னும் எத்தனை மரம் போகிறீங்கன்னா அங்கிட்டு ஒரு 10 மரம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வரப்பீங்களா? உங்களை திருத்த முடியாது, போயிட்டு வாங்க. எங்கே போகிறீங்களா போங்க. அனாமிக்கா நீ தான் அனாதியாக வந்துக்கு இருக்க. பரவாயில்லடா எங்கிட்ட அங்கேருந்து வந்தது காற்றுக்கு நிறையா வளர்த்துக்கு அவளுக்கு. பரவாயில்ல முட்டு நெத்து கிடக்கு மிச்சம் சொட்ட வரட்ட சொல்லி வாரு. கருக்கு முறுக்கு சத்தம் கேட்குது, நல்லா முறுக்கு தின்றாங்க. வாடா நீ வாடா முடிய வாடா. மாதிரி எல்லாம் தின்றாங்க வர சரியான நெத்து. நான் முழுங்க முடியா பட்டுக்குச்சா? ஏன் இந்த அவசரம் வந்து திண்டா போட்டாடி வாரு. ஒவ்வொருத்தருக்கு எலியான் கிடச்சிச்சா முழுகி தள்ளிடு. திண்டாத்தான் லாக்கி அடி தின்றா. நீ தின்றா அந்தரா என்னடா கடிச்சு கீழே வர்ற. இந்த நேரத்தெல்லாம் கிடைக்காதுடா அடுத்த மாதம். அப்படி தள்ளு பல்லு இல்லையா அப்படி தள்ளு. தாண்டா என்னடா இலவட்ட கல் வாரு. சாசாவை முட்டி போட்டு ராவுறா. மோதத்தை கூட இப்படி ஆக மாட்டாங்க, அந்தளவுக்கு ராவுறாங்க. ஏதாச்சும் ஒன்று சீக்கிரமாட்டு கீழே கிடக்கு. நல்லதாக இருக்கு. எத்தனை மிஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லதாக ராவுறாங்க ஒரு. நல்லா வருவீங்க டேய். 2 நெத்து திண்டோடனே கேரா பிடிச்சி எப்படி தின்றாங்க ஒரு. நெத்து திங்கலாட்டி இதெல்லாம் தொட்டு பார்க்க மாட்டாங்க, எப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க அந்தளவுக்கு தவப்பு. 2 நெத்து திண்டோடனே எப்படி மேய்றேன் பார்த்திங்களா. டெய்லி நெத்துக்கு எங்கே போக பக்கத்து ஊர் தான் படையிருக்கு. அங்கே நெத்துலாம் இருக்கான்னு என்னன்னு தெரியலங்க. அங்கிட்ட இருக்க செம்பரியாடை எல்லாமே அப்படியே நேராக அங்கிட்டு வடக்க பக்கம் ஷிஃப்ட்டை மாற்றி போயிட்டாங்க. எப்பயோ போயிட்டாங்க அவங்க. ஏன்னா மழை வேணும்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அங்கிட்டு செம்ம மழையாம், நல்லா தண்ணி கிடக்காங்க அம்மாயில். அது போக நெத்து கிடக்கு, நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்களாம். அங்கே மேட்ச்சை நல்லா கிடக்குன்னு கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆடுக்கு மேலே கிளம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 குரூப் போனாங்க. ஆனால் தான் தெரிஞ்சு ஆனால் நெத்து இருக்கான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். எங்கிட்ட விட்டு அவங்க கூட்டத்தை இவ்வளோ கத்த முடியல. சொரணல் என்னான்னு தெரில. நானும் கத்தி பார்க்குறது கத்த முடியல. இந்தா அவ்வளோதான் அங்கே கத்துது. அவங்க ஆடு அங்கிட்டு இருக்குது, அவ்வளோதான் என்னன்னு தெரில. ஆனால் இது ஒரு வகையான கலர் நல்லா இருக்குது. நம்ம ஜப்பான் இருக்கலாம் அந்த கலர் மாதிரியே இருக்கும் கொஞ்சம். கரெக்டே என்னத்தை பார்த்த அத்தே இதுவும் போதா அங்கிட்டு ஏதாவது மொசகசா போயிருக்கோம். இதை பார்த்தா பயப்படுறா. வாங்கிட்டு போவேண்ணா இந்நேரம் அங்கிட்டு போகக்கூடாது. திரும்ப அப்படியே ரைட்டில் எண்ணிக்கிட்டு போட்டு திரும்ப தலைச்சேரி கிராஸாக இருக்கும் போல். காது எவ்வளோ பெருசாக இருக்குது அத்தாடி அத்தா. இதோட தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய கதை இருக்கும். அப்படியே தலைச்சேரியிலேருந்து கிராஸ் அடிச்சிருக்கா இல்லை பியூராக என்னாண்டு ஒன்றும் தெரியல. கலர் ஒரு மாதிரியே இருக்குது. கிராஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஆடு அங்கே போய் சொல்லுங்க. என்ன வீட்டுக்கு போகும்போது சேர்த்துக்கிருப்போம் அந்த ஆடுகள். நேற்றா டைம் ஆச்சு போதும். இன்னும் நெத்துக்கு தேடத்தான் இருக்கீங்க. போய் மேய்ங்க. அவ்வளோதான் மணி 6 மணியாக போகுது. 2 துத்தி பூவை பிச்சு போடுங்க. நான் நம்ம சிட்டுக்குருவியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் சிட்டுக்குருவியே ரொம்ப தூருண்டுது. கரடி பக்கத்தில் நிற்கிறாவு. இப்படி என் பிள்ளைய கடத்தி போயிடாதுண்டு. நான் சிட்டுக்குருவி முட்டி விடாது நீ வாட்டுக்கு. சரி நண்பர்களே, நம்ம பசங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உனக்கு கீழே இறக்கி விட்றேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுங்க. இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். வேறு வழியே இல்லை. நமக்கு இதான் இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன்.
சேல்ஸ். கரெக்டாக சி யூ டாட்டா பாய் நண்பர்களே. அப்படியே வாங்க போ.